அபகரிக்காதே அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்கும் வெல்லட்டும் 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 சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எவரினும் அஞ்ச மாட்டோம் எவரிலும் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எதுவரினும் அஞ்ச மாட்டோம் எதுவரையும் அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர். அடுத்ததான் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஜமாத்தார்கள் ஒருங்கிணைத்த பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த இந்த வக்ஃப் வாரிய நாடாளுமன்றத்தில் 235 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபையில் மக்களவையில் எதிர்த்து வாக்களித்தார். மாநிலங்களவையில் ஏறத்தாழ 88 உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தார். இந்த எதிர்த்து வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் பாராட்டுகிறேன், அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒவ்வொருவருடைய தொகுதியிலேயும் எல்லா சமுதாய மக்களும் இருப்பார்கள். இந்து சமுதாய மக்கள் தான் பெரும்பான்மையாக இருப்பார்கள். ஏனால் நாட்டில் பெரும்பான்மை இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருப்பார்கள், கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இருப்பார்கள், பல சமய பிரிவுகளை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்து மக்கள் பெரும்பான்மையான தொகுதிகளிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கூட இந்த வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம். அடுத்த தேர்தல் என்ன ஆகும்? இந்த வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து வாக்களித்தால் இந்து மக்கள் வாக்கு நமக்கு வராமல் போய்விடும் என்றெல்லாம் கவலைப்படவில்லை. காரணம், இந்த வக்ஃப் சட்டம் என்பது 1992ஆம் ஆண்டு RSS இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடங்கிய தாக்குதலுடைய முற்றுப்புள்ளி என்று சொல்ல மாட்டேன். அந்த பயணத்தில் இது ஒரு மைல்கல். 1992 இந்த தாக்குதல் தொடங்கியது. எந்த நிகழ்ச்சியை நான் குறிப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். 1992 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி என்ன நடந்தது, எவ்வளவு துயரமான நிகழ்வு நடந்தது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதற்கு பிறகு வாஜ்பாய் காலத்தில் கொஞ்சம் அடக்கி வாசித்தோம். காரணம், வாஜ்பாய் கண்ணியமானவர். RSS தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டதாக நான் சொல்ல மாட்டேன். RSS தன்னுடைய கொள்கையிலே தீவிரமாக இருந்தது. ஆனால் இந்திய பிரதமர் கண்ணியமானவர். இந்தியாவில் இந்துக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பிளவு ஏற்பட்டு வேற்றுமைகள் வளர்ந்துவிட்டால் இந்தியா என்ன கதியாகும் என்பது அவருக்கு தெரியும். அவர் அடக்கி வாசித்தார். அவர் காலத்துக்கு பிறகு 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்தது. காங்கிரஸ் கட்சி தலைமையிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட்ட கட்சிகள் ஆட்சி செய்தார்கள். அந்த காலத்தில் இஸ்லாமிய மக்கள் மீது தாக்குதல் நடக்கவில்லை. ஒரு தாக்குதல் நடந்தது குஜராத்தில் ஒரு மோசமான தாக்குதல் நடந்தது. அதற்கு பிதாமகன் யாரு?
அந்த காலத்தில் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவர் யார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சரித்திரத்தை எல்லாம் பேச போனால் நீண்ட உரையாகிவிடும். நீண்ட உரையாற்றுவதற்கு நேரம் கிடையாது. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு தொடர்ந்து தாக்குதல் நடைபெறுகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். எந்த பிரச்சனையை, எந்த காரணத்தை காட்டியாலும் ஏதாவது பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். லவ் ஜிஹாத் என்கிறார்கள். லவ் ஜிஹாத் என்றால் இந்து பெண்களை எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் கவர்ந்து கடத்தி கொண்டு போகிறார்கள் என்று பெயர். எங்க நடக்குது? அடுத்தது ஹிஜாபை வைத்து ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள் கர்நாடகத்தில். ஹலாலை வைத்து ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள். இதைத்தான் உண்ண வேண்டும், இதை உண்ணக்கூடாது. இதைத்தான் உடுத்த வேண்டும், இதை உடுக்கக்கூடாது என்று தொடர்ந்து தொடர்ந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை காலம் காலமாக இருந்து வரக்கூடிய பழக்க வழக்கங்களை எல்லாம் எதிர்த்து ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி இஸ்லாமிய மக்களை மிரட்டி பணிய வைக்க முடியுமா என்று பார்த்தார். ஆனால் நான் இந்து மக்களை பாராட்டுகிறேன். இந்த ஒவ்வொரு போராட்டமும் பிசுபிசுத்து போனதுக்கு காரணம் பெரும்பான்மையான இந்து மக்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர்கள் மதம், அவர்கள் மத வழிபாடு, அவர்கள் உணவு பழக்க வழக்கம், அவர்களுடைய உடை பழக்க வழக்கம், அவர்களுடைய வழிபாட்டு முறை, அவர்களுடைய திருமண முறை என்று நமக்கு இருப்பதைப் போல அவர்களுக்கு இருக்கிறது. நமக்கு இருப்பதைப் போல கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிறது. நமக்கு இருப்பதைப் போல ஜைன சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு இருக்கிறது. நமக்கு இருப்பதைப் போல சீக்கிய மதங்களுக்கு இருக்கிறது. நமக்கு என்ன உரிமையும் நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் நாம் எப்படி பெருமை கொண்டு சொந்தம் கொண்டாடுகிறோமோ அவரவர்கள் சம்பிரதாயங்களை அவர்கள் சொந்தம் கொண்டாடி பெருமை கொள்கிறார்கள். ஆகவே வாழ விடு, லெட் அண்ட் லெட் லிவ். நான் வாழ வேண்டும், மற்றவர்களை வாழ விட வேண்டும் என்று பெரும்பகுதியான இந்துக்கள் அந்த சகிப்புத்தன்மை, அந்த ஏற்புத்தன்மை இருப்பதால் தான் இந்தியா இன்னும் பிழைத்திருக்கிறது என நான் சொல்லுவேன். இந்து மக்கள் உங்களுக்கு எதிரே என்று நினைக்காதீர்கள். இந்து மக்களுடைய குரல் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இந்து மக்களின் குரல் RSS என்பதை நான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இந்து மக்களின் குரல் பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத் என்பதை நான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பெரும்பகுதி இந்து மக்கள் இவர்களை வெறுக்கிறார்கள். பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத், RSS-ஐ வெறுக்கிறார்கள். ஆனால் ஆட்சி அவர்கள் கையில் இருப்பதால் அடங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்து மக்கள், நீங்கள் எப்படி இந்து மக்கள் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறீர்களோ அதை போல இந்து சமுதாயத்து மக்கள் உங்கள் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இந்த சட்டம் வந்திருக்கிறது. இந்த சட்டத்தை பற்றி நான் ஒரு முறை பேசினேன். இந்த சட்டத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இந்த சட்டம் பிழையான சட்டம், தவறான சட்டம். இறுதியிலே உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடக்கும் பொழுது இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சட்டம் என்ன சொல்கிறது? இப்போதான் தமிழ்நாடு ஆளுநர் நான் பிடித்த முயலுக்கு 3.25 சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்டத்துக்கு, மசோதாவுக்கு நான் ஒப்புதல் தர வேண்டிய அவசியம் இல்லை. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கிடப்பில் போடலாம். எனக்கு விரும்பிய சட்டத்தை நிறைவேற்றினால்தான் நான் ஒப்புதல் தருவேன். எனக்கு விருப்பமில்லாத சட்டத்தை நிறைவேற்றினால் நான் ஒப்புதல் தரமாட்டேன் என்று ஆணவத்தோடு 2 ஆண்டுகள் நர்த்தனம் ஆடினார். என்னைக்கு என்ன ஆச்சு?
இறுதியில ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கிறதா இல்லையா? அந்த தீர்ப்பு என்ன வந்திருக்கிறது? அதை பற்றி 4 நாட்களாக ஏன் ஆளுநர் பேச மாட்டேன் என்கிறார்? அதை போல நான் உறுதியாக சொல்கிறேன், நம்பிக்கையோடு இருங்கள். வழக்கறிஞர் என்ற முறையிலே சொல்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே சொல்கிறேன், இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து அந்த தீர்ப்பு வந்தால் இந்த சட்டம் பிழையான சட்டம், செல்லாத சட்டம் என்று தீர்ப்பளிப்பார். உங்களுக்கு அரசியல் சாசனம் உரிமை தந்திருக்கிறது. நாளைதான் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அண்ணல் அம்பேத்கர் இவையெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்து அரசியல் சாசனத்திலே பிரிவை எழுதவில்லை, நடக்கக்கூடாது என்பதற்காக எழுதினார். நடக்கக்கூடாது என்பதற்காக எழுதியது நடக்கும்போது நமக்கு மிகப்பெரிய அரணாக, மிகப்பெரிய கேடயமாக விளங்குகிறது. அரசியல் சாசனத்தின் 26வது பிரிவு, அரசியல் சாசனத்தின் 29வது பிரிவு, அரசியல் சாசனத்தின் 30வது பிரிவெல்லாம் எல்லா சிறுபான்மையினருக்கும், மத சிறுபான்மை, மொழி சிறுபான்மை, அனைத்து சிறுபான்மைகளுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. ஆகவேதான் உலகத்தில் இருக்க பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஒரு நாடு நாகரிகமான நாடு, ஒரு நாடு ஜனநாயக நாடா, ஒரு நாடு சகிப்புத்தன்மை உள்ள நாடா என்பதை எப்படி அளவு பார்ப்பது? சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை எப்படி நடத்துகிறது என்பதை வைத்துத்தான் ஒரு நாடு ஜனநாயக நாடா, மதச்சார்பற்ற நாடா, நாகரிக நாடா, சகிப்புத்தன்மை உள்ள நாடாக கருத முடியும் என்று சொல்கிறார். அதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உணர்ந்துதான் 1949 1950 அரசியல் சாசனத்தை எழுதும்போது இந்த முக்கியமான பிரிவுகளை அரசியல் சாசனத்தை எழுதினார். அந்த அரசியல் சாசனம் உங்கள் பக்கம் இருக்கும், அந்த அரசியல் சாசனம் உங்களுக்காக குரல் கொடுக்கும், அந்த அரசியல் சாசனம் உங்களை காப்பாற்றும் என்று நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். சுருக்கமாக இந்த சட்டத்தை பார்க்க, இந்த சட்டம் என்ன சொல்லுது? இதுவரை இருந்த சட்டம், இதுவரை இருந்த பழக்கம் என்னவென்றால், யார் வேணாலும் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அவர்கள் நல்வாழ்வுக்காக தானம் கொடுக்கலாம். நான் கூட கொடுக்கலாம். மத்திய பிரதேசத்து முதலமைச்சராக இருந்த திக்விஜய் சிங் அவர்கள் நாடாளுமன்ற மக்களவையில் எனக்கு அடுத்த இருக்கையில் இருக்கிறார். அவர் சொன்னாரு, நான் என்னுடைய ஊர்ல, ராய்கர்ங்கிற ஊர்ல, என்னுடைய ஊர்ல இஸ்லாமிய மக்களுக்கு அவர்கள் இறந்தவர்களின் உடல்களை புதைப்பதற்கு இடம் கிடையாது. அவர்கள் இடம் கேட்டார்கள், என்னுடைய சொந்த இடத்தை நான் தானமாக தந்தேன் என்று சொன்னார். அதை போல தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்து மக்கள் தானமாக தந்திருக்கிறார்கள். நிலத்தை தந்திருக்கிறார்கள், பணத்தை தந்திருக்கிறார்கள், மசூது கட்டுவதற்கு பணம் தந்திருக்கிறார்கள், தர்கா கட்டுவதற்கு பணம் தந்திருக்கிறார்கள். நான் சிறு குழந்தையாக இருந்தபோது சென்னை அண்ணா சாலை என்று இன்று அழைக்கப்படும் மவுண்ட் ரோடுல புகாரி ஹோட்டலுக்கு எதிராக ஒரு தர்கா இருக்கிறது, பல பேருக்கு தெரியும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்னுடைய தாயார் அந்த தர்காவுக்கு போவார். அந்த தர்காவை சுற்றி வந்து பூசிப்பார், என்னையும் அழைத்து கொண்டு போவார். இது தர்கா, இது கோயில், இது மாதா கோயில் என்ற பிரிவு தெரியாது. நான் படித்தது கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில், கிறிஸ்துவ கல்லூரியில். அதில் மாதா கோயில் இருக்கும், மயிலாப்பூரில் கபாலீஸ்வர் கோயில் இருக்கும், மவுண்ட் ரோடில் தர்கா இருக்கும். 3 இடத்துலையும் சுவாமி தான் இருக்கிறாருன்னு என் தாயார் கூட்டிகிட்டு போவாங்க. 3 இடத்துலையும் சாமி கும்பிடுவாங்க. 3 இடத்துலையும் அவங்களும் சாமி கும்பிடும்போதுக்காக தானம் கொடுப்பது இதுவரை வழக்கத்தில் இருந்தது. சட்டப்படி செல்லும் என்று உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருக்கின்றன. இந்த சட்டம் அந்த உரிமையை பறிக்கிறது.
உங்கள் உரிமையை பறிக்கல, என்னுடைய உரிமையை பறிக்கிறது. நான் கொடுக்கலாம், என்னுடைய உரிமையை பறிக்கிறது. உங்களுக்காக நான் தரலாம். எப்படி பல ஊர்களில் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தா அந்த ஊரில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கூட நான் பணம் கொடுக்குறாங்களே, அதில் ஒன்றும் அதிசயம் இல்லையே. என்னுடைய உரிமையை பறிக்கிறது, உங்களுடைய உரிமையை பறிக்கிறது. இந்த பறிப்பை, இந்த பிற்போக்கான ஷரத்தை, பிரிவை இந்த சட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி இருக்கிறார். அடுத்தது, யார் தானம் கொடுக்கலாம்? இஸ்லாமியர் அல்லாதவர் தானம் கொடுக்காதுன்னு சட்டம் சொல்லுது. அதுவே புகை. இஸ்லாமியர்கள் தானம் கொடுக்கலாமா? அதுக்கு வரம்பு வைக்கிறாங்க. இஸ்லாமியராக 5 ஆண்டுகள் இருக்கணுமா? இது என்ன புதுசா இருக்கு? இந்து குடும்பத்தில் பிறந்தவன் இந்து, இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவன் முஸ்லிம். குழந்தை பருவத்திலிருந்தே அவன் முஸ்லிம் தான். 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருக்க வேண்டும். இஸ்லாமிய வழிபாடு முறைகளை பின்பற்ற வேண்டும். அதுவும் பத்திரத்தின் மூலமாக தான் கொடுக்கணும். அந்த பத்திரமும் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பொருள்னு கேட்டால் அமைச்சருக்கே சொல்ல முடியல. கன்ட்ரைவன்ஸ், அதாவது குயுக்தியால் அந்த பத்திரத்தை எழுதப்படாதான். பேனால தானே பத்திரம் எழுதணும், குயுக்தியால் எப்படி பத்திரம் எழுத முடியும்? ஆக யாராவது தானம் கொடுத்தா, இஸ்லாமியர் தானம் கொடுத்தா, பத்திரம் எழுதுபவரை போய் பார்த்து பத்திரம் எழுதி தானம் கொடுத்தா, நீ குயுக்தியா எழுதுனியான்னு கேட்பாங்களா? குயுக்தியா எழுதியாங்கன்னு எப்படி தீர்மானிக்க முடியும்? யார் தீர்மானிக்க முடியும்? ஆங்கிலத்தில் கன்ட்ரைவன்ஸ்னா ஒரு இயந்திரம். அதுக்கு கன்ட்ரைவன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் என்று அமைச்சரை கேட்டால் அமைச்சருக்கே சொல்ல முடியல. இந்த சட்டத்தை அங்கே முன்மொழிந்த அமைச்சர்களுக்கு கன்ட்ரைவன்ஸ் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள், இந்த இடத்துல, இந்த பிரிவில், இந்த ஷரத்தில் கன்ட்ரைவன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறீர்களே, இதுக்கு என்ன பொருள்னு கேட்டால் கிடையாது. என்ன கன்ட்ரைவன்ஸ்? என்னுடைய நிலம் நான் தானம் தர்றேன், என்னுடைய பணம் நான் தானம் தர்றேன், என்னுடைய வீடு நான் தானம் தர்றேன். இதில் என்ன கன்ட்ரைவன்ஸ் வந்துருக்கு? பத்திரம் எழுதி சொல்றீங்க, பத்திரம் எழுதுறோம். பத்திரம் எழுதி பதிவு செய்த பிறகு குயுக்தி எங்க வந்துச்சு? இந்த ஷரத்து மோசமான ஷரத்து என்று நான் கண்டிக்கிறேன். இந்த ஷரத்தும் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும். அடுத்தது, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் நேற்று வரை தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் வாய் மலர்ந்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? இந்த சட்டம் ஏன் வந்தது அப்படின்னு நிருபர்கள் கேட்கிறாங்க. அவரு தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ, இஸ்லாமியர்கள் நலனுக்காக இந்த சட்டம் வந்ததாக சொல்லலை. அப்படித்தான் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்லி வர்றாங்க. இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். இஸ்லாமிய மக்களின் நலனுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்த இந்த மேடையில வந்து உங்களெல்லாம் பார்த்து கேட்கணும். இஸ்லாமியர்களை அழைத்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பேசியிருக்கிறாங்களா? உங்களுக்காக இந்த சட்டம், நீங்க சொல்லுங்க, நீங்க ஏற்றுக்கொண்டால் இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த சட்டத்தை நிறைவேற்றவில்லை என்றல்லவா வெளிப்படையாக சொல்லியிருக்கணும். அப்படி கேட்ட மாதிரி தெரியல. நேற்று வரை தலைவராக இருந்த தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு புதிய கோட்பாடை கண்டுபிடிச்சிருக்கிறார், புதிய கருத்தை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இஸ்லாமிய வக்ஃபுகளுக்கு நாடு முழுவதும் 18 லட்சம் ஏக்கர் இருந்தது. இப்ப இந்த 10 ஆண்டுகளில் ஏராளமான ஏக்கர் பூமி அவர்களுக்கு வந்திருக்கிறது. 58 லட்சம் ஏக்கர் வந்திருக்கிறது. இந்த 58 லட்சம் ஏக்கர் எப்படி வந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான், அவர்கள் ஆக்கிரமித்து வந்ததா அல்லது திருடி வந்ததா எடுத்து வந்ததா என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன்.
ஆக ஏழை இஸ்லாமியர் மக்களுடைய நலனுக்காக இந்த சட்டம் கொண்டு வரல. இஸ்லாமிய வக்ஃபுகளுக்கு சொந்தமான நிலத்தை, இடங்களை, பணங்களை பறிப்பதற்காக இந்த சட்டம் வந்திருக்கு. சரி, இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு நிலம் இருக்கு, கிறிஸ்துவர்களுக்கு நிலம் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை